ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 2வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தமாகப்பட்டது விசேஷமான வாக்குத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எடுத்து வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. அதை நம்ம எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நாள் போதாது. அப்படியாப்பட்ட காரியங்களை கர்த்தர் துன்மார்க்கருக்காகவே அநேக வார்த்தைகளையும் வசனங்களையும் வைத்திருக்கிறார். ஏன்? துன்மார்க்கர்களுக்காக வாக்குத்தத்தங்களோடு வச்சிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். ஆனால் நீதிமன்றங்களா இருக்கிற நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியம், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த நம்பி இருக்கிறவனையும் சொல்லுகிற காரியங்களிலே 2 வகை உண்டு. ஒன்று நம்புகிறது அல்லது நம்பி இருக்கிறது. நம்புகிறது அல்லது நம்பி இருக்கிறது. 2வது நம்பப்படுகிறதுக்கு பிறகு வருகிற விசுவாசம். இந்த நம்பப்படுகிறதுக்கு பிறகு வருகிற விசுவாசத்தை குறித்து நாம் அடுத்த வாரத்துல பார்க்கலாம். இந்த வாரத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம் நம்புகிறது அல்லது நம்பி இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்புகிறது அல்லது நம்பி இருக்கிறது. எடுத்து வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். ஜனங்களே, அவரை நம்புங்கள். பாருங்களேன், இப்ப ஜனங்களே அவரை நம்புங்கள் சொல்லும் போது யாரெல்லாம் நம்புனாங்க அவரை? யாருக்குமே தெரியாது யார் நம்புறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து யாரும் நம்பல. இந்த உலகம் உண்டாக்கப்படும் போது உண்டாக்கின பிறகு ஆதாம் ஏவாளை உருவாக்கி தோட்டத்திலே வைத்தார். சொன்ன ஒரு காரியம், அந்த நன்மை தீமையான கனியை தொடாதே என்று சொன்னார். அவர்கள் நம்பவில்லை. அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறவர் சொல்லிவிட்டு போனார். நம்பப்படாத ஒரு ஜந்து, நம்பப்படாத ஒரு மிருக ஜீவன் வந்து அந்த மிருக ஜீவன் நிமித்தம் பிசாசானவன் நம்பிக்கைக்குரியவர்களின் பாத்திரத்தை மாற்றி அமைத்து போட்டபடினால் இதை நம்பாத அவன் சொன்ன வார்த்தைகளை நம்பினார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை, அவன் சொன்ன வார்த்தையை நம்பி மோசம் போகினார்கள். அதனால்தான் வெளிப்படுத்த விசேஷத்துல சொல்லப்பட்டுகிற வார்த்தை, மோசம் போகிற பிசாசு அநேகரை மத்தியிலே சுற்றி தெரிந்தவனாய் காணப்பட்டாராம். பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் அவர் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை. பின்பு யார் நம்பினார்கள்? ஒருவரும் நம்பவில்லை. காரணம் என்ன? அவரை நம்பவில்லை, அவர் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை. கர்த்தர் சொன்னதை ஆதாம் ஏவாள் நம்பவில்லை. நம்பாமல் போனதனால் நன்மை தீமை அறிந்திருக்க மரத்தின் கனியை தொட்டார்கள். அன்று முதல் நோவா காலம் வரைக்கும் நோவா சொல்லிக்கொண்டே இருந்தார், மழை வரப்போகிறது மழை வரப்போகிறது சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் அதை நம்பவில்லை. நம்பாமல் போனபடினால் அந்த வார்த்தைக்கு மாறாக, அந்த நம்பப்படாத இருக்கிற காரியங்களுக்கு மாறாக, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சங்கீதம் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியே சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எக்காலத்திலும் நம்புங்க. எந்த காலத்துல நம்புங்க? எந்த காலத்துல நம்புவீங்க? நோவா காலத்திலயா? இல்ல. எந்த காலத்துல நம்புவீங்க? நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற 70 அல்லது பலத்தின் மிகுதியால் 80 இந்த காலகட்டத்திலே இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் அவரை நம்பித்தான் ஆக வேண்டும். ஏதோ ஒரு மனுஷன் கடன் கொடுக்குறாங்க, அந்த மனுஷனை நம்பி அந்த நாள் முழுவதும் கழிக்கிறதை காட்டிலும், அல்லது அந்த மனுஷன் இந்த காரியங்களை செய்ய போகிறார், அதற்காக நம்பிக்கையா இருக்கிறன்னு சொல்லி அந்த அவர்களுடைய கரத்தின் கிரிகளுக்காக நம்பி இருக்கிறதை காட்டிலும், கர்த்தர் பேர் மேலே நம்பில இருக்கிற நலம், கர்த்தர் பேர்ல பற்றுதலா இருக்கிறது நம்புவதை நலம்.
மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதா இருப்பது நலம் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 118 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியமானவர்களே, காரணம் என்ன? ஜனங்களே, கர்த்தர் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஏன் நம்பி என்ன செய்யணுமா? உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஏன் இருதயத்தை ஊற்றி விட வேண்டும் அப்படின்னா, இருதயத்தை வெளியெடுத்து அதை நல்லா கசக்கி விழிஞ்சி அதை ஒரு மிக்சியில போட்டு அடிச்சு அதை ஊற்ற முடியுமா? இல்லையே. அப்படின்னு வாழ முடியாது. அதல்ல காரியம். அதற்கு என்ன ரகசியம் வைத்திருக்கிற கர்த்தர்? ஏன் இருதயத்தை ஊற்றிவிட வேண்டும்? வேதத்திலே யார் இருதயத்தை ஊற்றினார்கள்? எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பாருங்க, ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. பாருங்களேன், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. இப்போ அந்த எல்கானா சொல்ற காரியம் என்னன்னா, 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லி இப்படியே சொல்லியிருக்கிறது. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். பாருங்களேன், இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மறைமுகமான ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன காரியம் வைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை ஒப்பனையாகவும் அன்னாள் பெனினாளை 2 ஜாதிகளாக வைத்திருக்கிறார். ஒன்று இஸ்ரவேல் ஜனம், இன்னொன்று புறஜாதி. இப்படிதான் வைத்திருக்கிறார். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை, பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தது. நீங்க தொடர்ச்சியா அந்த அதிகாரத்தை படிக்கும்போது வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை, பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது. பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோத்திரத்தார்கள் 10 12 பேர் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட கோத்திரமே 10 தான் காணப்பட்டது. அதுல யோசேப்பும் யோசேப்புடைய சகோதரனும் தன்னுடைய கோத்திரங்கள் வேறாய் காணப்பட்டார்கள். அந்த யோசேப்பின் சகோதரர் அவனோடு கூட சேர்ந்தபடியால் 10 சகோதரர்கள் சேர்ந்தபடியால் யோசேப்பு தனித்து விடப்பட்டான். அது போலதான் அன்னாளுக்கு பிறக்க போகிற சாமுவேல் ஒரு தனி கோத்திரமாய் காணப்படும். இது எதற்கு ஒப்பனையாக காணப்படுகிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். பாருங்களேன், சொல்றாரு, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவளுக்கு குமாரரும், யாருக்கு? பெனினாளுக்கு அவளுடைய எல்லா குமாரரும் குமாரர்களுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். எல்கானா பங்கு போட்டு கொடுத்தார். எல்கானா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக பார்க்க முடியாது, ஆனால் பார்க்கும்போது அவன் உண்மை உத்தமுள்ள ஒரு மனுஷனை காணப்பட்டான். ஆனா ஒப்பனையாக பார்க்கும்போது பெனினாளுக்கு முதலிடத்தை கொடுத்தான். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அன்னாள் புறஜாதிக்கு ஒப்பனையாகவும் பெனினாள் இஸ்ரவேலுக்கு ஒப்பனையாக இருக்கிறபடியால் முதலாவது பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி, ஃபர்ஸ்ட் சுதந்திர வீதம், ஃபர்ஸ்ட் பங்கு, ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ், இது எல்லாமே யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா பெனினாளுக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், அவளுக்கு பிள்ளை இருந்தது. அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? எப்படி பிள்ளை இருந்தது? இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே 12 கோத்திரத்தார்கள் காணப்பட்டார்கள். மோசையின் நாட்களிலே செலக்ஷன் பண்ண அந்த 12 கோத்திரத்தார் இடைப்பட்ட நாட்களிலே பிரிந்து சென்றது. மீண்டுமாய் ஒன்று சேர்ந்தார்கள். மோசையின் நாட்களுக்கு பிறகு, யோசுவாவின் நாட்களுக்கு பிறகு, யாக்கோபின் நாட்களில் கூட 12 கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். அதில் ஒரு கோத்திரமாய் பிரிந்து போனவன் தான் யோசேப்பு. கனித்தரும் செடியா இருந்த யோசேப்பு பிறந்து போனான். அந்த யோசேப்பு தான் பிற்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து, அதாவது அந்த அவருடைய சகோதரரை கொண்டு வந்து எகிப்திலே வைத்து ராமா என்ற இடத்திலே அவர்களை பாதுகாத்து தங்கி வைத்து எல்லா ஆகாரத்தை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வந்தான். அந்த யோசேப்பு பிற்காலத்திலே மரித்த பிறகு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். ஏன் இதை சொல்றேன்னா, பெனினாள் இஸ்ரவேல் ஜாதியாருக்கு ஒப்பாகவும், அன்னாள்
புறஜாதிக்கு ஒப்பாகவும் இருந்தது. இஸ்ரவேலர்கள் லட்சாதி லட்ச ஜனங்கள் பெருகினார்கள். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய ஜீவித்திலும் காணப்பட்டார்கள். புறஜாதிகள் விக்கிரக ஆராதனைகளை காணப்பட்டார்கள். அவர்கள் மாம்சத்துக்குரிய ஜீவித்தலை பெருகினாலும் ஆவிக்குரிய ஜீவித்தலை ஒன்றுமில்லாமல் காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு 2 ஜாதிகள். ஒன்று, அதேதான் நோவாவின் பேழையிலே காணப்பட்டது. அசுத்தமுள்ள மிருகம், சுத்தமுள்ள மிருகம். இஸ்ரவேலர்கள் சுத்தமுள்ள மிருகத்துக்கு ஒப்பனையாகவும், புறஜாதிகள் அசுத்தமுள்ள மிருகத்துக்கு ஒப்பனையாகவும் காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த பங்கை விகித்தார். அந்த பங்கு 10 கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பாத்திரையும் அந்த அர்த்தவாசம் வாசிங்களேன். அன்னாலே எல்கானா சிநேகித்தபடியால் இஸ்ரவேலர்களை பிதாவானவர் சிநேகித்தார். அந்த சிநேகிதம் அங்கு இருந்தபடியால் அந்த புறஜாதியை கைவிட்டார். புறஜாதி 10 வருஷம் என் சமூகத்தில் வரக்கூடாது, 11வது வருஷம் தான் புறஜாதி உள்ள வர வேண்டும் சொன்னார். அதன் அடிப்படையில் தான் ரூத்து 11வது வருஷத்திலே அந்த பெத்லெஹேம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இதனால் தேவனுடைய ரகசியங்கள் அற்புதமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, அன்னால எல்கானா சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். உண்மையாக பாருங்களேன், அவங்களுக்கு எல்லாம் ஒரு பங்கு கொடுத்தாங்க எல்கானா. ஆனா அன்னாலை அவன் சிநேகித்தபடியால், எல்கானா அன்னாலை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்தான். கர்த்தரோ ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குங்க. ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. புறஜாதி அதிகமாய் நேசித்தபடியால் இரட்டத்தியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம்? ஒன்று, அவரே தமது சொந்த குமாரனை புறஜாதிக்காக கொடுத்து அனுப்பினார். ரட்சிப்பு யூதர்களுடைய வருதான், இல்ல சொல்ல வரல. ஆனாலும் புறஜாதிக்காக இயேசு கடந்து வந்தார். ஒன்று, ஒரு பங்கு. இரண்டாவது, பரலோகத்திலே புறஜாதியை சேர்த்துக் கொண்டார். 2வது பங்கு, பூமியிலே அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பங்காய் காணப்பட்டார். அதனால்தான் என்னை நினைவு கூறும்படிக்கு இது செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லினார். 2வது, நித்திய ஜீவனை கொடுப்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அது நமக்கு 2வது பங்காய் பரலோகத்திலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஏன் அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார்? அதற்கு என்ன காரணம்? அன்னாளின் கர்ப்பம் புறஜாதி வாழ்கின்ற உலகத்தாருக்கு சமமா இருக்கிறபடியால் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய துடித்துக் கொண்டிருந்தார். பிதாவானவர் அந்த ஒரு காரியங்களை செய்ய துடித்துக் கொண்டிருந்தார். அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தார். அது ஆங்கிலத்தில் சொல்லும் போது இப்படியாக இருக்கிறது, but the Lord had shut up her womb. பாருங்களேன், அந்த கர்ப்பத்தை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், வாயை மூடு. shut up your womb அப்படின்னா கர்ப்பத்தின் வாயை, அன்னாளின் கர்ப்பத்தின் வாயை மூடி போட்டார். அதனால்தான் புறஜாதியின் பகுதியிலே அவர் கடந்து செல்லாதபடிக்கு புறஜாதிகள் உலகத்தை கர்த்தர் மூடி வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? நாட்கள் வரும், புறஜாதிக்காகவே நாட்கள் வரும். பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் இஸ்ரவேலுக்காக வாழ்ந்தது, புதிய ஏற்பாடு முழுவதும் புறஜாதிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாட்கள் வரும். 400 வருஷம் இருள் மூடி போட்டது. மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்திய புஸ்தகத்துக்கும் 400 வருஷங்கள் இடைவெளி காணப்பட்டது. 430 வருஷம் இடைவெளி காணப்பட்டது. இருள் மூடி போட்டது, கர்ப்பம் அடைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? மோசே சொன்னது போல, உங்களில் ஒரு சகோதரன் தீர்க்கதரிசியை எழும்புவார். அதே போலதான் அன்னாளின் கர்ப்பத்திலே கர்த்தர் சாமுவேல் என்று பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். இது அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு அழகாக சரியா ஒத்து போகும். அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கும் அப்படியே சரியாக ஒத்து போகும். பிரியமானவர்களே, பாருங்களேன், எடுத்து வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தில் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் புறஜாதியை இஸ்ரவேலர்கள் துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அந்த தெய்வம் எங்களுக்கு தான் சொந்தமானவர், அவர் எங்களுக்காக வந்தார், எங்களுக்காக சொல்லி 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 மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. வேதனைப்படுத்தும் போது இந்த அன்னாள் கூக்குரலிட்டார். புறஜாதி கூக்குரலிட்டபடியால் தான் அவரே இறங்கி வந்து
புறஜாதியை மீட்டு எடுக்கும்படிக்காக அவரே சமாரியா ஸ்திரீயினிடத்திலே கடந்து சென்றார். அவ்வளவு புறஜாதி, அநேக கானானிய ஸ்திரீ ஒரு புறஜாதி. அநேக புறஜாதிகள் நடுவிலே அவர் தன்னுடைய ஊழியங்களை செய்து முடித்து அவர்களை காட்டிலும் புறஜாதிகளுக்கு அநேக விசுவாசம், அதிக விசுவாசம் இருந்தபடியால் இப்படிப்பட்ட விசுவாசத்தை இவர்கள் காணவில்லைன்னு சொல்லி அவர் அநேக அற்புதங்களை செய்தார். பெரியமானவர்களே, பிரதர் ஏன் கர்ப்பத்தை அடைச்ச அதான் சொல்லுங்களேன். அந்த ரகசியத்தை கடந்து வரும்போது பாருங்க பெரியமானவர்களே, இந்த கர்ப்பத்தை அடைக்கும் போது கர்ப்பம் என்ற உலகத்தின் காரியங்களை, உலகத்திலே புறஜாதிகள் அவருடைய வழிவாசலை அடைத்து இருக்கும் போது ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கார் என்பதை நினைவு கூர்ந்து, யாருக்காக தெரியுமா? அவர்கள் வழியாய் இவர்கள் வழியாய் புறஜாதிக்கு ரட்சிப்பு வரும் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு வேறு யாரும் இல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு ரட்சகராய் பிறந்திருக்கிறார். புறஜாதிகளுக்கு ரட்சகராய் பிறந்திருக்கிறார் ஒருவரே தான், வேற யாருமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த கர்ப்பம் அடைத்ததுக்கெல்லாம் எதெல்லாம் காரணமாய் வருதுன்னு பார்க்க போறோம். வாசிங்களேன், ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சாராள் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். ஆமா, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? 100% பிள்ளை பெறணும்னா கண்டிப்பா கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திரு. உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழியை அழைத்திருப்பார் சொன்னால் கர்த்தர் அது தாமதமா இருப்பது காரணமே உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் அந்த அடைத்து வைத்திருக்கிறார். நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல வரலன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை அடைத்து வைத்திருக்கிறார். காரணம் தெரியுமா? இந்த மாசம் அதல்ல வாக்குத்தத்தம், அதை திறப்பதே வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய கரத்தின் செய்கள் என்ன என்பதை நான் பார்த்திருக்கிறோம். சாரால் அந்த கர்ப்பத்தை அடைத்திருக்கும், கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் சொல்லும் போது ஏன் தெரியுமா? வாக்கு தத்தங்களை ஆபிரகாமுடைய வாயிலே சொல்லி சொல்லி அறிக்கையிடும் போதுதான் அந்த கர்ப்பம், செத்த கர்ப்பம் திறக்க ஆரம்பிச்சது. இந்த உலகம் பாவத்துல செத்து போயிருந்தது. இயேசு கிறிஸ்து வராதபடிக்கு, பாவத்தை பானது சுத்த கண்ணன் வராதபடிக்கு இந்த உலகம் பாவத்திலும் அநீதியிலும் சாபத்திலும் செத்து போயிருந்தது. இன்னும் சொல்ல போனா புறஜாதிகள் அதை விட அடிமட்டமாய் காணப்பட்டார்கள். புறஜாதியா இருக்க நாம் என்று பாவத்தில் சிக்குண்டவர்களாய் காணப்பட்டோம். மீறல்கள் அக்கிரமங்களாலே மாட்டிக்கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தோம். அவர் ஒருவர் இந்த உலகத்தின் கர்ப்பத்தை திறந்து உள்ளே வந்து நுழைந்து, இதோ நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் சொல்லி அவருக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. அந்த சரீரம் நமக்காக சிலுவையிலே கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அவர் பிடித்தாலும் அடித்தாலும் அடைத்தாலும் சரி, ஒருவேளை அவர் இழுத்து பிடிக்கிறாரா, சந்தோஷப்படுங்க. உன்னை தவறான வழியிலே நடக்காதபடிக்கு அவர் இழுத்து பிடிக்கிறார். ஒருவேளை அவரை அடைத்து போட்டாரா, கவலைப்படாத. அவர் அடைத்து போட்டாலும் நன்மைக்கு எதுவாய் காணப்படும். அவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். உனக்கு நியாயம் கிடைக்காத இடங்களிலே கர்த்தர் நியாயத்தை சரி செய்து சரியாய் கொண்டு நிறுத்துவார். அவருக்கு நீங்களும் நானும் புத்தி புகட்ட முடியாது. ஹல்லேலூயா! 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 பாருங்கள் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். எத்தனை பேர் உங்க இருதய நீ பேசுறீங்க பாருங்க. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் பாருங்களேன், அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்ததான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். எப்படி இருதயத்தை பேச முடியும்? அந்த இருதயம் எதை குறிக்கிறது? அந்த இருதயத்தில் பேசுகிறதுக்கு காரணம் என்ன? அதனால்தான் சங்கீதம் 62:8 சொல்லும் போது, எக்காலத்திலும் நம்புங்கள் ஜனங்களே, உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தை ஊற்றி விடுங்கள். அவர் சமூகத்துல இருதய ஊற்றும். எப்படி இருதயத்தை ஊற்ற முடியும்? அல்லது எப்படி இருதயத்தை அண்ணன் பேசியிருப்பாள்? இருதயத்தை பார்த்து பேசியிருப்பாளா? அதல்ல. அதனால்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரத்திலே
1 2 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி அதை நம்ம கடைசியா முடிக்கிற ஜெபமா நம்ம பண்ணுவோம். ஆனா தாவீது சொல்லும் போது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் தெரியுமா? அந்த ஆத்துமா இருதயமாய் காணப்படுகிறது. ஆத்துமாவிலே அவள் பேசினாள். தன் ஆத்மா என்கிற இருதயத்திலே பேச ஆரம்பிச்சான். இருதயம் இருக்கிறது, ஆனா இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா பேச ஆரம்பிச்சான். அந்த ஆத்மாவோடு பேசினாவ. பேசும்போது இருதயத்தை நிறைவு வாய் பேசும், ஆத்மாவின் நிறைவு வாய் பேசும். அப்ப வாய் பேசும் சொல்லும் போது அந்த வாயின் உதடுகள் அசைய ஆரம்பிச்சது. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க. அப்படித்தான் அண்ணானை போலதான் புறஜாதியார் எங்களை விடுவிக்க யாருமே இல்லையா, எங்களை விடுவிக்க யாருமே இல்லையா. நமது சார்பா யோபு கூட கேட்டிருப்பார் நினைக்கிறேன், என்னை இந்த சூழலில் விடுவிக்க யாருமே இல்லையா, எனக்காக ஒருவர் வழக்காடுவர் உண்டானால் நலமாய் இருக்குமே. இந்த பாவ சீற்றிலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, இந்த ரோகத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து, நோய்களிலிருந்து எங்களை விடுவிக்க யாருமே இல்லையான்னு சொல்லி புறஜாதிகள் புலம்புன வார்த்தைகளாய்தான் இயேசு ஒரு மாம்சத்தின் தேவனாய், ஒரு மனுஷ குமாரனாய் இயேசு கிறிஸ்து நமக்காக, புறஜாதிக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவரை போல நமக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. நமக்காக அவர் சிருஷ்டிக்கப்பட்டார். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காகவே அவர் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனாய் காணப்பட்டார். பிதாவானவர் புறஜாதியை எடுப்பதற்காக நமக்காகவே அனுப்பினார். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாடுல இருக்கிற அவங்க எல்லாருக்குமே நியாயப்பிரமாணம் இருந்தது. நமக்கு எந்த பிரமாணமும் இல்லை. ஒதுக்கப்பட்டவர்களை காணப்பட்டபடியார் நமக்காக வந்து இறங்கினவர் தான் கிருபையின் பிரமாணம். நமக்காக வந்து இறங்கினவர் தான் கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்து என்ற பிரமாணம் நமக்காக இறங்கி நியாய பிரமாணத்தை சிலுவையிலே முடித்தார். அந்த எழுத்துக்களை குறைத்து போட்டார். ஆனால் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார். நீங்களும் நானும் நிறைவேற்ற முடியாத நியாய பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். இஸ்ரவேலர்களால் கூட நிறைவேற்ற முடியாததை அவர் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆனால் சொன்னார், நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது காரணமே ஒரு சாமுவேலை கொடுப்பதற்காக. இந்த உலகத்திலே புறஜாதிகள் அந்த ஆவிக்குரிய ஜீவித்தில் வராமல் உலக பிரகாரமாய் அடைக்கப்பட்டது காரணமே நமக்காக ஒரு இயேசு கிறிஸ்து என்ற மகா பெரிய தீர்க்கதரிசி எழும்பி வருவதற்காகவே, நமக்காகவே அவர் பிரத்யட்சமாய் கொடுக்கப்பட்டார். அதனால்தான் ஏசாயா புத்தகம் 9:6 இப்படியே சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் சிலுவையிலே கொடுக்கப்பட்டார். அவருடைய கர்த்தத்துவம் நம்முடைய கர்த்தத்துவம், அவருடைய அதிகாரம் தோளின் மேல் இருக்கிறது. சிலுவை தோல் மேல் இருந்துச்சு. அந்த சிலுவை தான் உங்களுக்கும் எனக்கும் பிள்ளையாய் ஆகும்படிக்காக அதிகாரத்தை கொடுத்தது. பெரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ஒன்றை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். உங்களை இருதயத்தை அவருடைய சமூகத்தை ஊற்றி ஜெபிங்க. அப்படின்னா உங்களை ஆத்துமாவிலே ஜெபிங்க. சரீர பிரகாரமாக அல்ல. சரீரத்திலே தொடங்கி மாம்சத்தில தொடங்கி ஆவிலே முடிக்கிறவர்கள் உண்டு. ஆவிலே தொடங்கி உலக பிரகாரமான மாம்சத்தின் ஜீவித்தை முடிக்கிறவர்களும் உண்டு. ஆகினாலே நீங்கள் மாம்சத்தினுடைய அல்ல, ஆத்துமாவிலே தொடங்கி ஆத்துமாவிலேயே முடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரீரத்துல தொடங்கி சரீரத்துல அல்ல, ஆத்துமாவிலே தொடங்கி. அதனால உங்க ஆத்துமாவிலே ஜெபிங்க. ஆத்துமாவிலே ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் விசேஷமாய் பரலோக ராஜ்யத்தை பலவந்தப்படுத்தும். ஹல்லேலூயா. விசேஷமாய் கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 1:15 வாசிக்கிறேன். அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அதாவது ஏலி கேக்குறாரு, நீ என்ன குடிச்சிட்டு இருக்கிறியா, இல்ல அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு வந்துக்கிறியா? நீ இப்படி இருக்கிறீ, குடித்து வெறுத்து எந்த மட்டும் நீ இது வரைக்கும் இருப்பாய், இது வரைக்கும் நீ வெறுத்து இருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்ற. ஆனால் அவர் சொல்ற காரியம் 15 வசனத்துல, அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மன கிளேசம் சொன்னால் கசப்பு நிறைந்தவளாய் காணப்படும். வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாமல் மிகவும் கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அப்படிதான் புறஜாதியும் இயேசு கிறிஸ்து என்ற பிள்ளை பிறப்பதற்கு முன்பாக
முன்பாக, இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ரட்சகர் வருவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தெய்வகுமாரன் மனுஷகுமாரனாய் நம் பூமியிலே அவதரித்து வருவதற்கு முன்பாக நாம் கசப்பான வாழ்க்கையிலே, பாவ ஜீவித்திலே, பாவத்தின் கசப்பான கட்டியிலே, கசப்பான பிச்சு கட்டியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்கிறதா, என்ன பாவத்திலே குடிச்சு வெறிச்சு இருக்கிற போல, என்ன பாவத்திலே வாழ்ந்துங்கிற போல சொல்ற வாய் சொல்லிதான் இருக்கும். ஆனா உனக்காக எனக்காக ஒரு பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி வந்திருக்குதுன்னா நீங்களும் நானும் செய்த ஒரு பாக்கியம். அதுவும் அவங்க மோசையின் காலத்துல வர்ற ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் அவர் உன் தலை நசுவா சொல்லும் போது அன்னைக்கு நசுக்கல, ஏதேன் தோட்டத்துல நசுக்கல. அவரு நாள் வந்தது, புறஜாதிகள் நிமித்தமாகவே நான் நசுக்குவேன்னு சொல்லி நமக்காக அந்த தலையை நசுக்குனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் விசுவாசிங்க, நம்புங்க, முதல்ல நம்புங்க. உங்களுக்காகவே அவன் தலை நசுக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கமெண்ட்ல ஆமேன்னு சொல்லி போடுங்களேன். 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். உண்மை அதுதான். உனக்காக எனக்காக அவன் தலை நசுக்கப்பட்டது. அவர் உனக்காக எனக்காக தலையை நசுக்கினார். பிரியமானவர்களே, அதை வாசிக்கும் போது மன கிளேசமுள்ள ஸ்திரீ, இப்படி மன கிளேசமுள்ள ஸ்திரீ யாரை இறந்திருக்கிறாங்க? நகோமி. ரூத் புஸ்தகத்துல நகோமி என்ற அவள் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு நகோமி என்ற பெயரை கூப்பிடுறத காட்டில என்னை மாறால் கூப்பிடுங்க. காரணம், கசப்பு நிறைந்தவளை கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளிடுகிறார். கர்த்தர் எப்பவுமே கசப்பின் வாழ்க்கையை கட்டளிட மாட்டார். இவங்களா போய் தேடுகிறது, வரும்போது அற்புதமாய் வெளியே கொண்டு வந்தாங்க கர்த்தர். ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு கசப்பின் வாழ்க்கையின் வழியாய் நடத்தும் போது, அந்த வழியாய் போகும்போது கர்த்தர் நன்மையானதை கட்டளிட்டு வைத்திருப்பார். நீ அங்க போனதான் நன்மை இருக்குன்னு தெரியும். மாறாவின் இடத்துக்கு வந்த உடனே தண்ணீர் தாகமா இருக்கும்போது அந்த தண்ணீர் குடிக்கும்போது கசப்பா இருந்தது. ஆனால் பக்கத்திலே ஒரு கிளை இருந்தது, ஒரு மரம் இருந்தது. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிற ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளையை உடைத்து போட்ட பிறகு தண்ணீர் மதுரமாய் மாறும். பக்கத்திலே ஒரு நன்மை வைத்திருந்தார். கசப்புக்கு பக்கத்துல நன்மை வைத்திருந்தார் கர்த்தர். உங்களுக்கும் கசப்பா என் வாழ்க்கை வாழ பிடிக்கல நினைக்கிறீங்களா? ஒரு நன்மை அதுக்கு பிற்பாடு இருக்கு, அதுக்கு பிறகு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. வாழ்க்கையில கண்ணீரும் கம்பளமாய், கண்ணீரும் துக்கமாய், துக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கு உங்களுக்கு கசப்பு நிறைந்த வாழ்க்கை ஏன் இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இந்த உலகத்தில் நீங்க வாழறதுக்கு தகுதியானவர்கள் என்று சொல்லிதான் அந்த கசப்பை கடலில் வைத்திருந்தாலும் அதற்கு பின்பாக ஒரு நன்மை இருக்கிற மாதிரி மறந்து விடாதீங்க. அதற்கு பின்பாக ஒரு நன்மை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளுக்கு பின்பாக ஒரு நன்மை இருக்கிறது. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக நன்மையை வைத்திருந்தார். அவர் பாடுபட்டார், நான் அதை சுதந்திரமாக அனுபவிக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்தார், நானும் மருவமாய் உயிர்த்தெழுவேன். அவர் வரும்போது நானும் ஒரு நொடிப்போதே மருவமாகப்பட்டு பரலோகத்தில் சேர்க்கப்படுவேன். அவர் பாடுபட்டார், அவரோட பாடுகள் பட்டோமானால் அவரோட ஆளுகை செய்வோம். அவர் பாடுபட்டார், நான் ஆளுகை செய்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எனக்காக சிலுவையிலே பாடுபட்டார், நான் ஆளுகை செய்யும்படிக்காக. அவர் பிதாவினால் கைவிடப்பட்டார், நான் அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்காக. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை, இதை நம்பும் போது அவரோட வசனத்தை முழுசா நம்புங்க. முதல்ல நம்புங்க. அதனாலதான் சொல்லும்போது நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க. இரட்டிப்பான நன்மை தருவார். 1 அல்ல 2 அல்ல, அண்ணாளுக்கு வைத்திருக்கிறது இரட்டிப்பான பங்கு. உங்களுக்கும் இரட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுக்க ஆவலா இருக்கிறார். வாசிங்களேன். நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. பாருங்களேன், நான் கர்த்தருடைய சந்நிதியில் எப்படியும் ஊத்த முடியும் இருதயத்தை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்துமாவை ஊற்றி ஜெபிக்கிறாள், ஆத்துமாவிலே ஜெபிக்கிறாள். ஆத்துமாவிலே அண்ணால் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் விசேஷமாய் காணப்பட்டது. போய் முழங்கால் படித்து சோத்திரம் 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 ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் பலத்தோ சுகத்தோடு காத்து கொண்டீங்க, ஜீவோடு காத்து கொண்டீங்க, இதெல்லாம் பாடுற பாட்டை பாடி 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 அவரை வெறுத்து போர்மை ஆயிடக்கூடாது. அவரே வெறுத்து போர்மை ஆயிடக்கூடாது. இருதயத்தில் அவர் மனதார துதிக்கிறார். ஆத்துமாவிலே ஸ்தோத்திரம் பண்ணும். நீங்க துதிக்கிற ஆத்துமாவின் சத்தம் உதடு அசைனும். அப்படி இருங்க. மாம்ச பிரகாரமாக உதடுகளை ஸ்தோத்திரம் பண்றது அவருக்கு ஏற்க மாட்டாரு.
ஸ்தோத்திர கனிகள் முக்கியம் தான், இல்ல சொல்ல வர. ஆனா ஆத்மாவோடு நிறைந்து, ஆவி ஆத்மா முழு மனதோடு, முழு இருதயோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்டு கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அன்னாள் தான் இருதயத்தோடு பேசினால் அது அவள் ஆத்மாவோடு பேசினாள். அவள் ஆத்மாவோடு பேசினாள். அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில் தான் இருதய ஊற்றி விட்டாள். அது போலதான் நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மாவை அவர் சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்க வேண்டும். ஒரு வார்த்தை அறிக்கிறீங்களே, அவர் எனக்காக தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். அவர் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவிலே எனக்காக தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். அது போல நானும் அவர் சமூகத்திலே என் ஆத்மாவை ஊற்றி அவரை துதித்து பாடுவேன். துதிக்க 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 உங்களுடைய சரீரத்தின் பலன் கூட ஆரம்பிக்கும். துதிக்க துதிக்க உங்களுடைய ஆவிக்கு ஜீவியும் வளர ஆரம்பிக்கும். இதற்கு உதாரணமாக அவர் மரணத்திலே தம்முடைய ஆத்மாவை ஊற்றினார். நீங்களும் அவர் சமூகத்திலே உங்களுடைய ஆத்மாவை ஊற்றி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை இரட்டத்தின் ஆசீர்வாதம் நடப்ப வல்லமையுள்ள இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தமது ஆத்மாவை தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி, பாருங்களேன், உனக்காக, உங்களுக்காக, எனக்காக அக்கிரமக்காரர்களாக ஒருவராக எண்ணப்பட்டாரா? அக்கிரமம் செய்யறவன் வேற, அனுபவிக்கிறது. சொல்லுவாங்க தெரியுமா, நிறைய பழமொழி இருக்குது. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கமாக. அவன் நன்மையை சாப்பிடுறான், நான் தீமையை சாப்பிடணுமா? இப்படிதான் பிரியமானவர்களே, அவர் தமது ஆத்மாவை மரணத்தை ஊற்றி அக்கிரமக்காரர்களை ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய பாவத்தை பாருங்களேன், அநேகருடைய பாவத்தை, உங்க பாவத்தை நீங்க கொடுக்கல ஆண்டவரே, என் பாவத்தை அறிக்கை எடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே நீதிமன்றங்கள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டவனும் இறக்கம் பெறுவான். ஆண்டவரே, நான் என்னோட பாவங்களை அறிக்கையிடுறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க உங்க பாவங்களை அறிக்கையிடுறதுக்கு முன்னாடியே ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, அவர் தாமே அவரே முன் வந்தானா, உன் பாவத்தை நான் ஏத்துக்கிறேன், நீ சந்தோஷமா இரு, நீ இலைப்பாறலா இரு சொல்லி அவரே முன் வந்தார். தாமே வந்து அவர் உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அது அருமையான வார்த்தை. மறுபடியும் வாசிங்க. அவர் அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை பாருங்களேன், இதுதான் எல்கானா செஞ்சாரு. ரெட்டிப்பான பங்கு அண்ணனுக்கு கொடுத்தாரு, அநேகருக்கு பங்காக கொடுத்தேன். பாருங்களேன், உங்களுக்கும் எனக்கும் அவர் பங்கை கொடுத்துக்கிறார். அந்த பங்குதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. பரலோகத்துல இருக்கிற ஒரு பங்குங்க அவரு. எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, எல்லா கலெக்ஷனும் எனக்கு ஒரு பங்கை பெரியவாங்க. ஆதாரம், ஒரு லட்டு, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்தோடனே இது எங்களுக்கு ஒரு பங்கை பிரிச்சிருங்க. அது போலதான் புறஜாதிக்காக ஒரு பங்கை பிதாவாகிய தேவன் உலகம் சிருஷ்டிவதற்கு முன்பாகவே எடுத்து வைத்தார். அந்த பங்குதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை வழிநடத்துன்னு ஆசீர்வதிப்பார். அடுத்த வார்த்தை நம்பப்படுகிறது, பிறகு வருகிற விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து உங்களுக்கு பேச கர்த்தருடைய ஆவியானவர் ஏவிலை கொடுத்து பேசுவாராங்க. கர்த்தர் வழிநடத்துவாராங்க. கண்களை மூடி ஜெயிப்போமா? நேற்று மீண்டும் என்று வாக்கு மாறாதவரை துதிக்கிறோம். எங்களுக்கு ரத்தத்தின் பெருந்துளியாய் சிந்தி எங்களை மீட்டெடுத்த எங்கள் வல்ல தெய்வ குமாரனை இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி உடைய கருத்தை ஒப்புவிடுங்கப்பா. ஆண்டவரே, அண்ணாலை எப்படி கர்ப்பத்தை அடைத்து ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலை கொடுத்தீரோ, அதே போல இந்த புற ஜாதிகளின் ஆண்டவரே ஆரம்பத்திலே ரட்சிப்பட கொண்டு வராதபடிக்கு எங்களுக்காக ஒரு தெய்வ குமாரனை கொடுத்து எங்களை மீட்டெடுப்பதற்காகவே எங்களை இஸ்ரவேல் ஜனங்களோடு கலவாமல் நீங்கள் அடைத்து போட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எங்களை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்காக எங்களுக்கு ஒரு பங்காய் கொடுத்தீரே, அதற்காக எங்கள் பிதாவாகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்களை தாழ்த்தும் கருத்தை ஒப்படுத்தும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இதை பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களும் நாங்களும் ஆண்டவரே இருதயத்தை ஊற்றி தேவ சமுதாய எங்கள் ஆத்மாவை ஊற்றி நாங்கள் ஜெபிக்கிற ஒரு சந்ததியா எங்களை வைப்பாங்க. எங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய சமூகத்திலே தேவ சந்நிதியிலே தேவ சமூகத்திலே இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஆத்மாவை ஊற்றி ஜெபிக்கிற பிள்ளைகளாய், அவைகளை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாய், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாய், ஆவிக்குரிய ஜீவித்தின் வறட்சியை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளை இருக்கும்படிக்காக எங்களை ஆத்மாவை ஊற்றி ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றுவீராக, வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு வேலை ஆசீர்வாதத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை திறந்து எங்களுக்காக பரலோகத்தை திறந்து வந்த தேவன் அந்த ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து அவர்களை ஆஸ்வதிப்பதாக, வழிநடத்துவதாக, காத்துவதாக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா வியாதி பலவீனங்கள் சோர்வு அசை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர்களை கத்த பூர்ண சுகத்தினர் பலத்தன ஆரோக்கியத்தினர் இடைக்கட்டி அவர்களை வழிநடத்தி கோட்டைகளுக்கு மூடி மறைத்துக் கொள்ளுங்க, காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்து ஆஸ்வதிங்க. சகல துதியான மகிமையாகும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ரட்சகரும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனால பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.